Hi எல்லாருக்கும் வணக்கம். Welcome to the Fabric Studio. இன்னைக்கு வீடியோல 32 size princess cut blouse எப்படி கட் பண்ணி ஸ்டிட்ச் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். மேக்ஸिमम இதல இருக்க பெரிய டவுட்டே அந்த princess cut part எப்படி மெஷர் பண்ணி கட் பண்றதுன்னு தான். எப்படி எக்ஸாக்ட்டா மெஷர் பண்ணி கட் பண்றதுன்னு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இன்னைக்கு தான் என் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா Subscribe பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்க bell ஐகானை கிளிக் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. First lining cloth la mark பண்ணி கட் பண்ணிக்கலாம். Lining cloth widthwise ஒரு தடவை fold பண்ணிட்டு folding side என் சைடு இருக்க மாதிரி cloth போட்டுருக்கேன். First raw edges கோடு போட்டு கட் பண்ணிக்கிறேன். First blouse ஓட front part கட் பண்ணிக்கலாம். Blouse ஓட height பாத்தீங்கன்னா 13.5 inch plus 1.5 inch 1.5 inch அதிகமா வச்சு 15 inch height mark பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 1.5 inch margin விட்டோம் இல்லையா அது எதுக்குன்னு பார்த்தறலாம். கீழ இடுப்பு சுற்றளவுல மடிச்சு தைக்கிறதுக்காக ஒரு 1/2 inch ஷோல்டர் ஜாயின் பண்றதுக்காக ஒரு 1/2 inch சோ 1 inch வந்து இந்த சீம்காக விட்டுட்டோம். ப்ளவுஸோட ஹைட் பாத்தீங்கன்னா எனக்கு 13.5 inch தான். இங்க நான் 14 inch வெச்சு எடுத்துர்க்கேன். princess கட்காக ஒரு 1/2 inch அதிகமா வெச்சு எடுத்துக்கோங்க front partல. அப்பதான் உங்களுக்கு ப்ளவுஸை ஸ்டிட்ச் பண்ணி போடும்போது கம்ஃபர்ட்டபிளா இருக்கும். இப்போ ஷோல்டர் பாத்தீங்கன்னா 5.5 inch folding sideல இருந்து மார்க் பண்ணிக்கிறேன். armhole length 5 inch மார்க் பண்ணிட்டு L ஷேப்ல லைன் போட்டுக்கிறேன். அடுத்த மெஷர்மென்ட் பாத்தீங்கன்னா chest round எனக்கு chest round 32 inch 4 ஆல டிவைட் பண்ணோம்னா 8 inch வரும். folding sideல இருந்து அந்த L லைன் மேல 8 inch மார்க் பண்ணிக்கிறேன். plus ஒரு 1.5 inch மார்ஜின்காக. அடுத்து waist round இடுப்பு சுற்றளவு 28 inch 4 ஆல டிவைட் பண்ணோம்னா 7 inch வரும். plus எப்பவும் போல 1.5 inch மார்ஜின்காக வெச்சு இப்போ chest roundையும் waist roundையும் கோடு போட்டு கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ arm hole L கார்னர்ல இருந்து 1 inch மார்க் பண்ணிட்டு டயகனலா arm hole round வரைஞ்சிக்கிறேன். arm hole round மெஷர் பண்ணி பார்க்கலாம். என்னோட arm hole பாத்தீங்கன்னா 13.5 inch 2 ஆல டிவைட் பண்ணோம்னா 6.25 inch கரெக்ட்டா வருது. அடுத்து neck mark பண்ணிரலாம். என்னோட neck width பாத்தீங்கன்னா 2.5 inch ஃப்ரண்ட்ல neck height 6 inch வச்சிருக்கேன். பாக்ஸ் போட்டு neck வரைஞ்சிக்கலாம். neck mark பண்ணியாச்சு. இப்போ அடுத்து princess cut part எப்படி மெஷர் பண்ணி மார்க் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த மெஷர்மென்ட் ஒவ்வொருத்தங்களுக்கும் சேஞ்ச் ஆகும். நீங்க மெஷர்மென்ட்ஸ் எடுத்து கட் பண்ணி ஸ்டிட்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இப்போ எப்படி மெஷர்மென்ட் எடுக்கிறதுன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஷோல்டர் சென்டர்ல இருந்து உங்க பஸ்ட் பாயிண்டோட ஹைட் எவ்வளவுன்னு மெஷர் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு 9.5 inch நான் எடுத்துக்கிறேன். அடுத்து இந்த பஸ்ட் பாயிண்ட் ரெண்டுக்கும் நடுவுல இருக்க டிஸ்டன்ஸ் எவ்வளவுன்னு மெஷர் பண்ணிக்கோங்க. 7 inch ன்னு வெச்சிக்கிறேன்னா இதை இப்ப கிளாத்ல மார்க் பண்ணிரலாம். கூடவே இந்த மெஷர்மென்ட் எடுக்கும்போது நீங்க யூஸ் பண்ணிருக்க இன்னர் garments நல்லா டைட்டா போட்டுட்டு அதுக்கு அப்புறம் எடுங்க. அப்பதான் உங்களுக்கு மெஷர்மென்ட்ஸ் எக்ஸாக்ட்டா இருக்கும். இப்போ princess கட்க்கு மார்க் பண்ணிரலாம். ஷோல்டர்ல இருந்து கீழ 9.5 inch பஸ் பாயிண்ட் நம்ம மெஷர் பண்ணோம். அத மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்து ரெண்டு பஸ் பாயிண்ட்க்கு நடுவுல இருக்க டிஸ்டன்ஸை 2 ஆல டிவைட் பண்ணிட்டு folding sideல இருந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ 3.5 inch. சோ இந்த ரெண்டு பாயிண்ட்டும் இன்டர்செக்ட் ஆகுற பிளேஸ்ல தான் நான் இப்போ princess cut பார்ட்ட கட் பண்ணனும். சேம் அதே 3.5 inch கீழேயும் மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு போட்டுறலாம். இப்போ இந்த கோடு பக்கத்துலயே 1.5 inch டிஸ்டன்ஸ்ல 1.5 inch ஹைட்க்கு இன்னொரு கோடு போட்டுக்கிறேன். இப்போ இந்த ரெண்டு லைனோட டிப் பாயிண்ட்டையும் கர்வ் லைன் போட்டு மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி பஸ் பாயிண்ட்ல இருந்து arm hole round வரைக்கும் princess cut லைனையும் வரைஞ்சிக்கிறேன். இப்போ மார்க் பண்ணனதை நம்ம கட் பண்ணிடுவோம். சோ இதுக்காக எக்ஸஸா சைடுல நம்ம கிளாத் விட்டுறலாம். சோ waist roundல ஒரு 2 inch எக்ஸஸா வெச்சுக்கிறேன். அதே மாதிரி chest roundலயும் ஒரு 1 inch அதிகமா வெச்சிட்டு மார்க் பண்ணிக்கிறேன். கூடவே நம்ம இப்ப ப்ளவுஸோட ஹைட் பாத்தீங்கன்னா 14 inch வெச்சிருக்கோம். ஆனா பேக் பார்ட் பாத்தீங்கன்னா 13.5 inch தான் இருக்கும். சோ ஒரு 1/2 inch அதிகமா இருக்கும். அது ஏனா ஸ்லோப் லைன் போட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன்.
அப்போ தான் சைட் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், பேக் பார்ட்டும் ஃப்ரண்ட் பார்ட்டும். நம்ம ஏன் பிரின்சஸ் கட்டில் ஃப்ரண்ட் பார்ட்டில் ஒரு 1/2 இன்ச் அதிகமாக வைக்கணுன்னா, நம்ம நார்மல் ப்ளவுஸில் வைக்கிற மாதிரி டக்ஸ் பிடிக்க போகிறதில்ல. ஸோ நம்மளுக்கு வந்து போடும்போது லைட்டாக ஃப்ரண்ட் பார்ட் மேலே போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த 1/2 இன்ச் அதிகமாக வச்சு கட் பண்ணிக்கிறது. அப்போ தான் போடும்போது கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போது லைனிங் கிளாத்தை கட் பண்ணிடலாம். கூடவே மெயின் ஃபேப்ரிக்கும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது மெயின் ஃபேப்ரிக் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லைனிங் கிளாத்தில் நெக் மார்க் பண்ணிவிட்டு ஒரு 1/2 இன்ச் டிஸ்டன்ஸ் வச்சுட்டு கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணும்னா பேப்பர் பேஸ்டிங் கூட யூஸ் பண்ணி நெக் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நான் நார்மலாக லைனிங் கிளாத் வச்சு அடித்து திருப்பிக்க போகிறேன். ஸோ நெக் டிசைனில் ஒரு 1/2 இன்ச் டிஸ்டன்ஸ் வச்சுட்டு கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த லைனிங் கிளாத்தை மெயின் ஃபேப்ரிக்கோட ரைட் சைடில் வச்சுட்டு நீட்டாக பின் பண்ணிக்கிறேன். இந்த பிரின்சஸ் கட் ப்ளவுஸை நார்மல் ப்ளவுஸை விடவே ரொம்ப ஈஸியாக ஸ்டிச் பண்ணிடலாம். போடுறதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது லைனிங் கிளாத்தையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் ஒன்றா வச்சுட்டு நீட்டாக பின் பண்ணிட்டேன். இப்போ நெக்லேயே ஒரு 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் தைச்சிடலாம். இப்போது நெக் டிசைனில் இருக்க மெயின் ஃபேப்ரிக்கை கட் பண்ணிவிட்டு டர்னிங்ஸ்லாம் சின்ன சின்னதாக கட் போட்டுக்கிறேன். இப்போது லைனிங் கிளாத்தை வெளிப்பக்கமாக திருப்பிட்டு லைனிங் கிளாத் மேலே மட்டும் விழற மாதிரி நெக் டிசைனில் ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போது லைனிங் கிளாத்தை மெயின் ஃபேப்ரிக்கோட ராங் சைடில் திருப்பியாச்சு. நெக் டிசைனில் வேணும்னா ஒரு டாப் ஸ்டிச் போட்டுக்கோங்க, நான் போடலை. இப்போது லைனிங் கிளாத்தையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் ஒன்றா வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்க மெயின் ஃபேப்ரிக்கை கட் பண்ணிடலாம். இப்போ ப்ளவுஸோட சென்டர் பார்ட்டை ஸ்டிச் பண்ணியாச்சு. இதே மாதிரி சைடில் வர பிரின்சஸ் கட் பார்ட்டையும் ஸ்டிச் பண்ணிடலாம். சைடில் வர பிரின்சஸ் கட் பார்ட்டை கரெக்டாக ஒரு தடவை எடுத்து வச்சு பார்த்துக்கோங்க, லைனிங் கிளாத்தையும் மெயின் ஃபேப்ரிக்கையும். அதுக்கப்புறம் லைனிங் கிளாத்தோட ரைட் சைடில் மெயின் ஃபேப்ரிக்கை வச்சுட்டு அட்டாச் பண்ணிடலாம். எக்ஸஸாக இருக்க மெயின் ஃபேப்ரிக்கை கட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி ரெண்டு சைட்லேயும் பிரின்சஸ் கட் பார்ட்டை ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ ரெண்டையும் அட்டாச் பண்ணிடலாம். பிரின்சஸ் கட் பார்ட்டை அட்டாச் பண்ணும்போது ஆர்ம் ஹோல் சைட்லேருந்து அட்டாச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். கிளாத்தை எங்கேயும் இழுத்து தையல் போடாதீங்க, ஜஸ்ட் அதோட ஃப்ளோலையே அப்படியே ஸ்டிச் பண்ணுங்கள் ஒரு 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில். நீங்கள் கிளாத்தை இழுத்து தையல் போட்டிங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாத் சுருக்கமாக தெரியும். இப்போது இதில் டபுள் ஸ்டிச் போட்டுக்கலாம். இதே மாதிரி இன்னொரு சைடில் இருக்க பிரின்சஸ் கட் பார்ட்டையும் அட்டாச் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளாக நம்ம பிரின்சஸ் கட் பார்ட் ஸ்டிச் பண்ணியாச்சு.
ஒரு 10 மினிட்ஸில் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். இது அவ்வளோ சிம்பிள். இப்போது நம்ம ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணும்போது ஆர்ம் ஹோல் ரவுண்ட் ஒரு 1/2 இன்ச் குழிவாக கட் பண்ணணும். நம்ம அது கட்டிங் அப்போவே கட் பண்ணலை. ஸோ இந்த இடத்துல இப்போ கட் பண்ணிக்கலாம். கிளாத்தை இந்த மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நீட்டாக பின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆர்ம் ஹோல் ரவுண்டில் ஒரு 1/2 இன்ச் குழிவாக மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கிறேன். இப்போது ஆர்ம் ஹோல் ரவுண்டில் கட் பண்ண இடத்துல இருந்த தையலை மறுபடியும் போட்டுக்கலாம். அடுத்து இடுப்பு சுற்றளவில் அடித்து திருப்பி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அதுக்கு 2 இன்ச் வித்து இருக்க மாதிரி லைனிங் கிளாத் எடுத்துருக்கேன். அதோட ஒரு எட்ஜில் ஒரு 1/2 இன்ச்சுக்கு மடித்து அடிச்சுக்கலாம். இப்போ இந்த ஸ்ட்ரிப்போட இன்னொரு எட்ஜை மெயின் ஃபேப்ரிக்கோட ரைட் சைடில் 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் வச்சு தைச்சிடலாம் வேஸ்ட் ரவுண்டில். இப்போ இந்த லைனிங் கிளாத்தை வெளிப்பக்கமாக திருப்பிட்டு லைனிங் கிளாத் மேலேயே விழற மாதிரி ஒரு டாப் ஸ்டிச் போட்டுக்கிறேன். அடுத்து இந்த லைனிங் கிளாத்தை உள்பக்கமாக திருப்பிட்டு மேலேயே ஒரு தையல் போட்டுடலாம். ஸ்டிச்சிங் மார்க் தெரியக்கூடாது அப்படின்னா ஹெம் கூட பண்ணிக்கலாம், நீட்டாக இருக்கும். அவ்வளோதான், 32 சைஸில் பிரின்சஸ் கட் பார்ட் ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக ஸ்டிச் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். யாராவதுக்கு தேவைப்படும்னா ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.